அதான் உனக்காக நான் இத்தனை அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டப்பா. அப்போ வர்ற பௌர்ணமிக்குள்ள தென்றல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சீங்களே. அது கூட எனக்காக தானே பாட்டி? சொல்லுங்க பாட்டி, ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? தாரா தான் சொன்னா. மத்தவங்க சொல்லியிருந்தா கூட நான் இதை நம்பி இருக்க மாட்டேன். ஆனா தாரா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாச்சே, அவ எப்படி உங்களை பத்தி போய் சொல்லுவா? இது எதுவுமே அத்தனை பேருக்கு முன்னாடி தெரியப்படுத்தி நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பல பாட்டி. அதான் இத அங்க சொல்லாம இங்கே சொல்றேன். ஆனா இப்ப கூட நான் திரும்ப திரும்ப எனக்காகத்தானான்னு கேட்டுக்கிட்டதும் இந்த உண்மையை ஒத்துக்கணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லையே பாட்டி? நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் பாட்டி. ஆனா என்கிட்ட என்கிட்டயும் எப்படி பாட்டி உங்களால பொய்யா நடந்துக்க முடியுது? நீங்க இன்னும் மாறல, எப்பவும் மாறவே மாட்டீங்கன்னு என்கிட்ட தென்றல், சாரதாம்மா, அம்மா இப்படி எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆனா நான் அவங்க பேச்செல்லாம் கேட்கல பாட்டி. என்ன அவங்கெல்லாம் முட்டாள நினைச்சாலும் பரவாயில்லன்னு உங்களை தான் நான் முழுசா நம்பினேன். ஆனா என்ன போய் ஏமாத்திட்டீங்களே. தென்றலுக்கும் எனக்கும் இது வரைக்கும் கல்யாணமே ஆகல, நிச்சயம் கூட ஆகல. கொஞ்ச நாள் தான் அவகிட்ட பழகி இருக்கேன். அவளை மனசார நான் விரும்பியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு என்னால அவளை மறக்க முடியல பாட்டி. நீங்க என்னன்னா அவளை மறுபடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தென்றல் தான் எனக்கு பொண்டாட்டினும், நான் தான் அவளுக்கு புருஷனும் என்ன நம்ப வச்சு அப்புறம் 6 மாசம் கழிச்சு திடீர்னு அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே பாட்டி. ஆகாஷ், அந்த வலி என்னால எப்படி பாட்டி தாங்கிக்க முடியும்? ஆகாஷ், என்ன பத்தியோ என் மனசோட வலிய பத்தியோ நீங்க யோசிக்கவே இல்லைல்ல? நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தென்றல எனக்கு கட்டி வைக்க நினைச்சது கூட இல்ல, தப்பு இல்ல பாட்டி. ஆனா அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தென்றலுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சீங்க பாருங்க.
அதான் பாட்டி, என்னால ஏத்துக்க முடியல. என்னமோ தெரியல பாட்டி, இப்ப கூட எனக்கு உங்க மேல கோவம் வரல பாட்டி. ஏன்னா இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் நான் என் பாட்டி தான் உலகம்னு சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, சத்தியமா உண்மை பாட்டி. இப்பவும் நீங்க தான் பாட்டி என்னோட உயிரும் மூச்சும். ஆகாஷ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பாட்டி, இனிமே எனக்கு தென்றல் வேண்டாம். ஆகாஷ், வேண்டாம் பாட்டி, நான் தென்றல மறந்துட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் மறந்துருங்க. ஆகாஷ், ச்சே, நாம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. இதுக்கு மேலேயே நாம ஆகாஷ் கிட்ட பேசினா சரியா வராது. அவன் அம்மா மாதவியை விட்டு பேசி பார்ப்போம். ஏன்னா தென்றல ஆகாஷ் மறந்தாலும் மாதவி மறக்க மாட்டா. தென்றல் தான் தனக்கு மருமகளா வரணும்னு மாதவி ஆசைப்பட்டுட்டு தானே இருக்கா. அதனால மாதவி மூலமாவே ஆகாஷ் மனச மறுபடியும் மாத்திடலாம். ஏய், அறிவில்ல உனக்கு? இப்ப எதுக்கு இங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? பேச வேண்டிய இடத்துல பேசாம இங்க வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அத்தனை பேருக்கு முன்னால ஆகாஷ் கூறு கெட்டத்தனமா தென்றல அந்த சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்டான். ஒரு அம்மாவா நீ ஆகாஷுக்கு புத்தி சொல்லி அதை தடுக்கிறத விட்டுட்டு அமைதியா நின்னு வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கடே நீங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ அழுத தென்றல் திரும்ப ஆகாஷுக்கு கிடைச்சிருவாளா? ஏதாவது அதிசயம் நடந்து தென்றலே ஒத்துக்கிட்டாலும் ஆகாஷ் ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே. நான் இப்போ மறுபடியும் ஆகாஷ் கிட்ட தென்றல் விஷயத்த பேசிட்டு தான் வரேன். அவன் அப்ப என்ன சொன்னானோ அதத்தான் இப்பவும் சொல்றான். தென்றல் அவனுக்கு வேண்டாமா, சித்துதான் தென்றல கல்யாணம் பண்ணிக்கணுமா. ஏய், இதெல்லாம் என்னடி பேச்சு? என்ன உன் பிள்ளைக்கு என்ன பெரிய காதல் தியாகின்னு நினைப்பா? திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காம போய் இப்பவாவது உன் புள்ளைய கூப்பிட்டு வச்சு தென்றல தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு புத்திமதி சொல்லுடி. போ. எதுக்கு அத்தை நான் என் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லணும்? இதுக்கு முன்னாடிதான் என் புள்ள நீங்க எதை சொல்றீங்களோ அத மட்டுமே செய்யற தலையாட்டி பொம்மையா இருந்தான். ஆனா இப்பதான்
எது சரி எது தப்புன்னு சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே. அதனாலதான் அவ அத்தனை பேருக்கு முன்னாடி தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு வெளிப்படையா பேசினா. என்னடி ஒளர்ற? அப்போ ஆகாஷ் தென்றல சித்துவுக்கு விட்டு கொடுத்தது சரிங்கறியா? ஆமா அத்தை. என் பிள்ளை இப்பதான் ரொம்ப சரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனை பெத்தத நினைச்சு இன்னைக்குதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னது பெருமைப்படுறியா? அப்புறம் எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நான் அழல அத்தை. இத்தனை நாள் உங்க பேச்ச மட்டுமே கேட்டுட்டு இருந்த என்னோட புள்ள இப்ப சுயமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டானேன்றத நினைச்சு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க. நிறுத்தடே. உனக்கு என்ன புள்ள பைத்தியம் ஏதாவது புடிச்சிடுச்சா? இஷ்டத்துக்கு என்னென்னமோ உளறிட்டு இருக்க. சரிடி, ஆகாஷ விடு. நீ அப்ப சொன்னியே அதெல்லாம் வெறும் பேச்சு தானா? இல்ல அத்தை, அதையும் நான் மனசுல இருந்துதான் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, ஆகாஷ் தென்றல சித்துவுக்கு விட்டு கொடுத்ததுதான் சரின்னு. இதையும் என் மனசுல இருந்துதான் சொல்றேன். அப்போ தென்றல் மனசுல யாரும் இல்ல, அதனால அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்பதான் தென்றலோட மனசுல சித்து தான் இருக்கான்னு எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சே. இதுக்கப்புறமும் நான் எப்படி தென்றலை ஏன் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுவேன்? அப்படி நினைச்சேன்னா நான் ஒரு நல்ல அம்மாவும் இல்ல, ஆகாஷ் எனக்கு ஒரு நல்ல பிள்ளையும் இல்ல. ஆகாஷ்க்கு பொருத்தமான பொண்ணு இதுவரைக்கும் இந்த உலகத்துல பொறுக்காமலா இருப்பா? நிச்சயமா எங்கேயாவது பொருந்திருப்பா. அவளை சீக்கிரமே அந்த ஆண்டவன் என் பிள்ளையோட கண்ணுல காட்டுவான். அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்காத்த. ஐயோ, ஏண்டி நீயும் ஆகாஷும் என் பிரச்சனைய புரிஞ்சுக்காமையே பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்க பிரச்சனைய புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். என்ன தடை புரிஞ்சுகிட்ட? உங்க ஜாதகப்படி நீங்க மரண கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தென்றல ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது ஒண்ணும் இல்லையே. ரத்த உறவு படி தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்க உங்க மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம்ல. ஏன்னா சித்துவும் உங்க பேரன் தானே. அதனால சித்துவுக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கங்க. இப்போதைக்கு இதை தவிர என்னால வேற எதையும் சொல்ல முடியாது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த சாரதா கிட்ட நான் தோத்துதான் போகணுமா? முடியாது. நான் எப்பவும் அந்த சாரதா கிட்ட தோத்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் தென்றல் ஆகாஷுக்கு தான். என்ன மீறி அந்த சித்துவுக்கும் தென்றலுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அக்கா, நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி உனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க போற? அக்கா சொல்லுக்கா. நீ சித்துவ மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ஆண்டாள் பாட்டி கிட்ட மறுபடியும் ஆகாஷ்க்கு உன்னை பொண்ணு கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னியா? ஓ, இத கேட்டுதான் லக்ஷ்மி இவ்ளோ கோவமா நின்னுட்டு இருக்கல. இனிமே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் லக்ஷ்மி? அதான் தென்றல் எல்லாரும் முன்னாடியும் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வெளிப்படையா சொல்லிட்டாளே.
அக்கா சொல்லுக்கா. சித்துவ நினைச்சிட்டு தான் நீ இத்தனை நாளும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தியா? அப்படியெல்லாம் இல்ல. ஆ, சித்துவ நான் விரும்புறேன் அப்படிங்கறதையே நான் ரொம்ப லேட்டா தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். லேட்டானா எப்போ? உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து சித்து உன்னை காப்பாத்தினாரே அப்பவா? ஆஹா, அப்போ இல்ல. அதுக்கு முன்னாடியே நான் ஆபீஸ்ல இருக்கும்போதே சித்துவை நான் விரும்புறேங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். அந்த விஷயத்தை நான் சித்து கிட்ட சொல்றதுக்காக சித்துவை நான் தேடி போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த பாவிங்க கடத்திட்டானுங்க. ஐயோ, நல்ல வேளை கடைசி வரைக்கும் சித்து கிட்ட என் காதல தெரியப்படுத்தாமலேயே நான் போய் சேர்ந்துருவனும்னு பயந்துட்டே இருந்தேன். அக்கா, திடீர்னு என்ன அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்த அங்க வந்த சித்து அத்தனை ரவுடிங்களையும் அடிச்சு விரட்டி என்ன காப்பாத்துனான் பாரு. அங்கதான் என்னால என் மனசு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போய் அவன்கிட்ட என் காதல சொல்லிட்டேன். அக்கா, நீ சொல்றத கேக்கும்போது சினிமால பார்த்த மாதிரி இருக்கு. செம்ம லவ்விங்கா இருக்கு. சான்ஸே இல்ல. அவன் உண்மையிலேயே பெரிய ஆளுதான். நான் அந்த ரவுடியோட போன்ல இருந்து அவனுக்கு ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். அந்த காலை சித்து அப்ப அட்டெண்ட் பண்ணல. ஆனாலும் அந்த மிஸ்டு காலை வச்சு நான் தான் கால் பண்ணிருக்கேன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டான் தெரியுமா? ஓ, அது நடந்ததும் அந்த ரவுடி பசங்க உஷாராகி என்ன சித்து பார்வையிலேயே படாம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆனாலும் சித்து விடவே இல்ல. எப்படி எல்லாம் ட்ரேஸ் பண்ணி என்ன மறுபடியும் கண்டுபிடிச்சான் தெரியுமா? உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு இப்படி தட்டா கீழே போற? அம்மா, நீதான் இதை தூக்கி போட்டியா? எதுக்குமா இப்படி பண்ண? வேற எதுக்கு? நீ இந்த சித்துவ ரொம்ப பாராட்டி பேசினல, அது உங்க அம்மாவுக்கு பொறுக்கல. அந்த கோவத்தை தான் இப்படி வெளிப்படுத்திருக்கா. ஆமா, எனக்கு கோவம் தான். நான் கோவப்படக்கூடாதா? உன்னை காப்பாத்துறதுக்கு அந்த போக்கிரி பையன் சித்து மட்டும் தான் கஷ்டப்பட்டானா? பாவம் ஆகாஷ் தம்பி கஷ்டமே படலையா? உன்னை காப்பாத்துறதுக்காக ஆகாஷ் தம்பியும் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டார். உனக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்றதுக்கு கூட தயாரா இருந்தாரு. அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட இவளுங்க கிட்ட சொல்லல. அந்த அந்த பயலை பத்தி மட்டும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, 1-2 வார்த்தை அந்த ஆகாஷ் தம்பியை பத்தி பாராட்டி பேச மாட்டேடி நீ? லக்ஷ்மி, போதும், நிறுத்து. எதுக்குங்க நான் நிறுத்தினா? வேண்டாம், உன்னை பேசாதன்னு சொன்னேன். சித்து மட்டும்தான் தனக்கு புருஷனா வரணும்னு தென்றல் தெளிவா முடிவெடுத்திருக்கா. அந்த முடிவுல ஒரு அப்பாவா எனக்கு மனப்பூர்வமான சம்மதம்.
இதுக்கப்புறம் ஆகாஷ பத்தி இந்த வீட்ல பேச்சு வரக்கூடாது. மீறி வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பேச்சுக்கு என்னைக்கு மரியாதை இருந்திருக்கு, இப்ப இருக்கிறதுக்கு? நானும் பேசக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். மடச்சி நான் ஒருத்தி விளங்காதவன். எல்லா விஷயத்திலயும் நானும் பூந்து பூந்து பேசுறேன்ல. எனக்கு இதுவும் வேணாம், இன்னமும் வேணாம். ஆமா, என்ன நீ மட்டும் உட்கார்ந்திருக்க? சிறுத்தை எங்க? தெரியலமா. தெரியல. எங்க போனான்னு தெரியலையே. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னா. வாங்க பாக்கலாம்.